வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் முதல் பருவம் ஹவு டு ஐ ஃபீல். இந்த பாடப்பகுதியின் பின்பக்கம் உள்ள பயிற்சி வினாக்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹவு டு ஐ ஃபீல் ஒரு போயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாப்பி ஹாப்பி, கிளாப் கிளாப் கிளாப், சேட் சேட், ஹேண்ட்ஸ் ஆன் லேப், ஆங்க்ரி ஆங்க்ரி, பிரீத் இன் ஸ்லோ, blow it out, whoosh, let it go, excited, jump up high, scared, stand close by, all my feelings big and small, I can name and feel them all. அடுத்து கீழே பாருங்கள், ப்ராக்டிஸ் டைம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டிக் த பிக்சர்ஸ் தட் மேக் யூ. கீழே பாருங்கள், 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பாருங்கள், ஆங்க்ரி, ஹாப்பி, சேட், ஸ்கேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த படத்தை குழந்தைகளையே ஏதாவது ஒன்றை பார்த்து அவங்க டிக் பண்ணணும். இது அவங்களுடைய சாய்ஸுக்கு விட்டுருங்க, அவங்களாகவே சூஸ் பண்ண சொல்லுங்கள். ஆங்க்ரி, சேட், ஹாப்பி, ஸ்கேர்ட் 2 படங்களில் எதை பார்த்தா பயம் ஏற்படும், எதை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி கேட்குறாங்க. அவர்களாகவே இதை செய்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் கம்ப்ளீட் த சென்டென்சஸ், தி கேர்ள் இஸ் ஸ்கேர்ட் அப்படின்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் அது கீழே பாருங்கள், தி பாய் இஸ் ஹாப்பி அப்படிங்கிறது அங்கே வரணும். ரொம்ப சந்தோஷமாக அந்த பையன் படம் போட்டிருக்காங்க. தி பாய் இஸ் ஸ்கேர்டு, ரொம்ப பயந்துருக்கிறான் அந்த பையன். அடுத்தது அந்த பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். தி கேர்ள் இஸ் ஹாப்பி. அடுத்த லாஸ்ட் ஒன், தி பாய் இஸ் ஆங்க்ரி. இதே போல் வாக்கியங்களை விடுபட்ட இடத்துல நிரப்ப சொல்லுங்கள். மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். கீழே பாருங்கள், ரைமிங் வேர்டை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளாப், டேப், ஸ்லோ, கோ, ஸ்மால், ஆல், ஹை, பை. இதே போல் பொருத்தமான ரைமிங் சவுண்டு உள்ள அந்த வார்த்தைகளை கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். ரீடிங் ரேஸ். ரீடிங் ரேஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ரீட் த வேர்ட்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். லுக், மவுஸ், ஹவுஸ், ஃபைண்ட், பைட், நாய்ஸ், சூக், ஸ்டாம்ப்டு, ஹங்க்ரி, ஆங்க்ரி, சேட், எக்ஸைட்டட், பேங்க்டு, சைலண்ட், குவைட், ஸ்னிஃப். இந்த வார்த்தைகளை குழந்தைகள் வாசிப்பதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் லிசன் அண்ட் டூ. இந்த பேஜை குழந்தைகளை நீங்கள் வாசிக்கும்போது அவங்கள கையை வச்சு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஒரு சின்ன பகுதி, கதைப்பகுதி, தி கார்லிக் கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ரீட் த ஸ்டோரி அலவுட். ஆஸ்க் சில்ட்ரன் டு லிசன் அண்ட் ஃபாலோ த டெக்ஸ்ட் ஆஸ் யூ ரீட். என்கரேஜ் தம் டு ரிப்பீட் த வேர்ட்ஸ் ஹைலைட்டட் இன் ரெட். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த பயிற்சியானது கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராக்டிஸ் டைம். சர்க்கிள் த வேர்டு வித் எ டிஃப்ரெண்ட் சவுண்ட். இங்கே டிஃப்ரெண்ட் சவுண்டு உள்ள அந்த வார்த்தையை மட்டும் கண்டுபிடித்து வட்டம் போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள், கடைசியில் உள்ள டேக், இதான் வித்தியாசமான சவுண்டு உள்ளது. மற்றது எல்லாமே வாசிக்கும்போது பாருங்கள், பார்க், மார்க், டார்க், டேக். இந்த கடைசியில் உள்ளது மட்டும்தான் சவுண்டு மாறுது. இதே போல் அந்த சவுண்டை வைத்து நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடித்து அதுக்கு வட்டம் போட்டிருக்கோம். இதே போல் குழந்தைகளுக்கு அவங்களாகவே வட்டம் போட பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் ரீட் த வேர்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் போர்டு மாதிரி கொடுத்து அதில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள், சிம்பிள் வேர்ட்ஸை குழந்தைகளை படிப்பதற்கு பயிற்சி கொடுங்க. ப்ராக்டிஸ் டைம். கீழே பாருங்கள், சே, கிளாப் அண்ட் டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை படிக்கும்போது சிங்கிள் சிலபிள் வேர்ட், டபுள் சிலபிள் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி தான் இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. டுடே, இதுக்கு எத்தனை சிலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 டே, இங்கே 2 சிலபிள் வேர்ட் இது. அதனால் 2 முறை கிளாப் பண்ணிவிட்டு அந்த கையத்தை 2 முறை தட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே டிக் பண்ணியிருக்காங்க. இதே போல் நாமளும் இன்டு, இதுவும் 2 syllable வேர்ட், ஃபார்ம் 1 syllable வேர்ட், அரவுண்டு
மார்க்கெட் இது எல்லாமே 2 syllable வேர்ட். இதே போல் கார் 1 syllable வேர்ட், பெட்டர் 2 syllable, ஸ்டாண்ட் 1 syllable, ஃபார்மர் 2 syllable, கார்டன் 2 syllable. இந்த மாதிரி குழந்தைகளை கண்டுபிடித்து அவர்கள் அதை கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த இடத்துல டிக் பண்ண சொல்லுங்கள். அடுத்த பேஜில் கான்வர்சேஷன் டைம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ரேபிட் ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஸ்பேரோ ஒன்று கொடுத்துருக்காங்க, பிக்சர் கொடுத்துருக்காங்க. ரேபிட்டுக்கு கீழே பாருங்கள், ஐ எம் எ ரேபிட், ஐ லைக் கேரட்ஸ், ஐ டோன்ட் லைக் லவுட் நாய்ஸ். அடுத்து ஸ்பேரோ, ஐ எம் எ ஸ்பேரோ, ஐ லைக் வார்ம்ஸ், ஐ டோன்ட் லைக் கேஜஸ். இதே போல் கீழே பாருங்கள், ஆஸ்க் சில்ட்ரன் டு கம் ஃபார்வர்ட் இன் பேர்ஸ், என்கரேஜ் தம் டு டாக் அபவுட் தேர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ப்ராக்டிஸ் டைம் கீழே பாருங்கள், டிக் த ஒன்ஸ் யூ லைக், கிராஸ் த ஒன்ஸ் யூ டு நாட் லைக் அண்ட் ரைட் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த படத்தை பாருங்கள். பிடித்தமானதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, பிடிக்காத ஒன்றை இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க, அதை எடுத்து கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேரட்டுக்கு டிக் பண்ணியிருக்கிறோம், ஐ லைக் கேரட்ஸ் அப்படின்ட்டு எழுதியாச்சு. பொட்டேட்டோஸுக்கு அங்கே இன்ட்டு போட்டிருக்கோம், அதனால் ஐ டோன்ட் லைக் பொட்டேட்டோஸ் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லைனில் எழுதி காட்டணும். கீழே உள்ளதுக்கும் அதே போல் ஐ லைக் சிங்கிங், ஐ டோன்ட் லைக் டான்ஸிங், இதே போல் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் ரீட் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ எம் பிரியா, ஜெனி இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ லைக் ஆப்பிள்ஸ், ஷீ லைக்ஸ் ஆரஞ்ச், ஐ டோன்ட் லைக் பிரிஞ்சால்ஸ், ஷீ டஸ் நாட் லைக் கேரட்ஸ், வி போத் லைக் மேங்கோஸ். இதே போல் ரைட் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு கீழே ஒரு 6 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே குழந்தைகள் அவங்களுடைய பெயரையும் அவங்க நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஐ எம் ராணி, கனி இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ லைக்ஸ் ஆரஞ்சஸ், ஐ டோன்ட் லைக் ஆரஞ்சஸ், ஷீ டஸ் நாட் லைக் கேரட்ஸ், வி போத் லைக் மேங்கோஸ். இதே போல் ஒரு மாடலுக்காக நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். குழந்தைகளை அவர்களாகவே செய்வதற்கு பயிற்சி கொடுங்க. ஃபன் டைம் அப்படின்ட்டு கீழே இருக்குது, ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாலுஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இட் இஸ் சம்மர், பாலு த ஃபார்மர் இஸ் இன் ஹிஸ் கார்டன், தி கார்டன் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ், தெர் இஸ் எ பேர்ட் ஆன் எ ட்ரீ, தேர் ஆர் பாட்ஸ் வித் ஃப்ளவர்ஸ். இந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருத்தமான பிக்சரை இங்கே கீழே ட்ரா பண்ண சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு இந்த பகுதியானது ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதியாக இருக்கும். நீங்கள் கைட் பண்ணாக்கா அவங்க ஈஸியாக இந்த இடத்துல ட்ராயிங் வரைவாங்க. அடுத்த பக்கத்தில் ஃபன் வித் சவுண்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. லிசன் டு த ஸ்டோரி அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். குழந்தைகள் லைன் பை லைனாக கை வச்சு கவனிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், ஃபைண்ட் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் தம் இன் த ஸ்டோரி அப்படின்ட்டு ஒரு 8 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை கண்டுபிடித்து அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் மேலே வட்டம் போட சொல்லியிருக்காங்க. நாம் ஆல்ரெடி வட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த செயல்பாடை குழந்தைகள் அவர்களாகவே எளிமையாக செய்வாங்க. அடுத்த பக்கத்தில் ரீட் த வேர்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் டைம் கீழே பாருங்கள், ரீட் த வேர்ட்ஸ் அலவுட் டு யுவர் ஃப்ரெண்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை நண்பர்களோடு சொல்லி பார்க்க சொல்லுங்கள். சூஸ் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் வித் த சேம் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெர்ப் ரைம்ஸ் வித் டேஷ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வெர்ப் இந்த வார்த்தையை முடியக்கூடிய சவுண்டும் பக்கத்தில் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் முடியக்கூடிய சவுண்டு ஹெர்ப் இதான் மேட்ச் ஆகுது. அந்த வார்த்தையை டிக் பண்ணி நம்ம எடுத்து அந்த கோட்டில் எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் செகண்ட் லைனில் பேர்ட் அப்படின்ட்டு ஆரம்பிக்குது. இதுக்கு பொருத்தமானது சவுண்டு ஒரே மாதிரி வரக்கூடியது தேர்டு. ஆர்ட்டு, கார்ட்டு, ஸ்கர்ட், டட், டர்ன், சன். இதே போல் அந்த வார்த்தைக்கு மட்டும் டிக் பண்ணி அந்த வார்த்தைகள் எடுத்து கோட்டில் எழுத சொல்லுங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 125 பாருங்கள், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்ட்டு ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் ஒரு கொஸ்டின், டிக் த கரெக்ட் ஆன்சர். வாட் டு நவீன் அண்ட் நித்யா சி? தே see a new plant. Write yes or no. They remove the weeds and water the plant. Yes. Fill in the blanks. They feel surprised to see a beautiful bud. Choose and write. The meaning of the word happy is glad. இதான் சரியானது. அடுத்த பக்கம் 126வது பக்கத்தில் பிரைனி பீச் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். இங்கே எலிஃபண்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க.
இதிலிருந்து புதிய வார்த்தைகளை கண்டுபிடித்து பக்கத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அட் அப்படின்ட்டு அவங்களே எழுதிட்டாங்க. அண்ட், ஹீ, அண்ட், ஈட், லெட், பேண்ட், பீல் இதே போல் வார்த்தைகளை நம்ம கண்டுபிடித்து அந்த கோட்டில் அந்த எழுதிட்டு மேலே அந்த எழுத்துக்களை தனித்தனியாக எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் த ஃபஸ்ட் லெட்டர் அண்டு கிரியேட் எ நியூ வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்ன் இதில் பி அப்படிங்கிற எழுத்தை எடுத்துகிட்டு டி போடுறோம். டர்ன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கிடைக்குது. டேம் இதில் டி எடுத்துகிட்டு ஜி போடுறோம். ஜெம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கிடைக்குது. இதே போல் அடுத்தது கீழே பாருங்கள். நம்ம சரியானதை டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த கோட்டில் எழுதி காட்டியிருக்கிறோம். குழந்தைகளுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுங்க. ஆன்சர் எல்லாமே நம்ம எழுதிட்டோம். கீழே கடைசியாக பாருங்கள். ட்ரா எ ஃப்ரூட் யூ லைக் அண்ட் ரைட் அபவுட் இட். உனக்கு பிடித்தமான ஒரு ஃப்ரூட்டோடைய படத்தை வரைய சொல்கிறாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த ஃப்ரூட்டை பற்றி ஒரு 2 வரிகள் எழுத சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மாடலுக்காக பனானா படம் வரைஞ்சிருக்கிறேன். ஐ லைக் பனானா, இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறேன். இதே போல் வேறு ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கலாம், வரைவதற்கு எழுதுவதற்கும்.